கிளிக்காது கொருகான குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதான் அம்மா. தத்தி தவழும் தங்கச்சிமிழே பொங்கி பெருகும் சங்கத்தமிழே முத்தம் தரு நித்தம் வரும் நட்சத்திரம் யாரோட எங்க எனக்கு என்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு வாழ்ந்தாக வேண்டும் அவா கண்ணே. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் ஒரு வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறோம். ஃபாலோவர்ஸ் கேட்ட ஒரு சில கொஷின்ஸ்க்கு ஆன்சரும் இந்த வீடியோவில் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்லி மார்னிங் ஒரு 5 அந்த மாதிரி இருக்கும். எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு நான் குளிச்சுட்டு பசங்களை வந்து ஒவ்வொருத்தராக எழுப்பிவிட்டு வந்து குளிப்பாட்டினேன். இன்றைக்கி வந்து எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். மந்த்லி ஒன்ஸாவது கோவில் போயிடணும் அப்படின்னு நினப்பேன், ஆனால் முடியறதே இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து 3 months இருக்கும் கோவில் போயிட்டு. ஸோ கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து கிளம்பிட்டு இருந்தோம். பசங்களுக்கு வந்து சரி புது ட்ரெஸ் போட்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி ஊர்லேருந்து, நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் தங்கச்சி புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பா. ஸோ அவள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான் வந்து 2 பசங்களுக்கும் போட்டிருந்தோம். எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணுறது, கரெக்டாக ஃபிட்டாக ட்ரெஸ் எடுக்கிறது அதெல்லாம் வந்து எனக்கு வராது. போட்டு பார்த்து தான் எடுப்பேன். ஆனால் இவள் வந்து முன்னாடியே எடுத்து வச்சிருவா. பசங்களுக்கு கூட்டிகிட்டு போய் போட்டு பார்த்துலாம் எடுக்க மாட்டாள். ஆனால் ஃபிட்டாக இருக்கும். அது எப்படின்னே தெரியாது. வருஷம் வாங்கி கொடுக்குற ட்ரெஸ் அவன் பசங்க 2 பேருக்கும் கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். காலையில் எழுந்திரிக்கிறது அப்படின்னா சின்ன பையனுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு மாதிரி இரிட்டேட் ஆவான். ஏன்னா காலையில் கொஞ்சம் நல்லா அவன் தூங்கணும். தூங்கிட்டு இருக்கும் போது நான் எழுப்பவே மாட்டேன். கோவில் அப்படிங்கிறனால தான் எழுப்புறேன். இன்கேஸ் வேறு ஏதாவது வெளியில் போகணும் இல்லை வெளியில் போகிற நேரத்தில் அவன் தூங்கிடுறான் அப்படின்னா கூட நாங்கள் அவனை எழுப்ப மாட்டோம். அவன் முழிக்கிற வரையும் வெயிட் பண்ணுவோம். இல்லைனா அன்றைக்கி வெளியில் போகிறதே கேன்சல் பண்ணிடுவோம். கோவில் விஷயம் அப்படிங்கிறனால வந்து அவனை எழுப்பி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தோம், அவன் எழுந்திரிக்கிற மாதிரி தெரியல. ஸோ லாஸ்ட்டாக அவனை மட்டும் கடைசியாக எழுப்பி கிளப்பி கூட்டிகிட்டு போயாச்சு. காரில் ஏறுற வரையும் ஒரு மாதிரி கிராங்கி பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் காரில் ஏறினதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டான். ஏன்னா வின்டர் ஸ்டார்ட் ஆனதுனால டோர்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் வந்து ட்ராவல் பண்ணோம். ஏர்லி மார்னிங் ஒரு 6:30 இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயுமே வந்து எனக்கு இந்த மார்னிங் டைம் வந்து ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் வைப் கொடுக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் முழிச்சுக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக நான் என்கிட்ட வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க இன்ஸ்டாவில். அதில் வந்து ஒவ்வொரு கொஷின்ஸ்க்காக நான் பதில் சொல்கிறேன். யூடியூப்பில் உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆகிடுச்சா, உங்களுக்கு வந்து எவ்வளோ சேலரி யூடியூப்லேருந்து வருது அப்படின்னு கொஷின்ஸ் கேட்குறீங்க. யூடியூப் வந்து வியூஸ் பொறுத்த அளவுக்கு தான் வந்து நமக்கு சேலரி போடுவாங்க. $100 வந்து உங்களுக்கு வந்து கலெக்ட் ஆகிடுது அப்படின்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் கிடைக்கும். $100 கலெக்ட் ஆகிற வரையும் நமக்கு வந்து பேமெண்ட் இருக்காது. ஸோ மந்த்லி பேமெண்ட் இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. இன்னொன்று, யூடியூப் மானிட்டைசேஷன் வந்து எனக்கு 2024 எண்டில் வந்து ஆச்சு. ஸோ நான் போடுற வீடியோக்கு வந்து $100 வந்து சேர எனக்கு பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இப்படி தான் வந்து யூடியூப்ல வந்து பேமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். இன்ஸ்டாகிராம் பொறுத்தவரையும் பேமெண்ட் எதுவும் கிடையாது. ஃபேஸ்புக்கில் பேமெண்ட் உண்டு. இன்ஸ்டாகிராமில் நம்ம ப்ரொமோஷன் பண்ணும்போது நமக்கு பேமெண்ட் வாங்கிட்டு ப்ரொமோஷன் பண்ணலாம். அவ்வளோதான் பேமெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ். இப்போ எல்லாரும் வாங்க நம்ம துபாய் கோவிலை பார்க்கலாம். ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேண்டும் மன்னையே, என் மேல் இறங்கிட வேண்டும். நானும் உன்னை தொழுதிடல் வேண்டும். நானும் உன்னை தொழுதிடல் வேண்டும். நலமுடன் வாழ அருளல் வேண்டும். நலமுடன் வாழ அருளல் வேண்டும். கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் உந்தன் பொற்பதமே. என் கருணை தெய்வமே கற்பகமே. கோவில் வந்து ஓப்பன் பண்ண உடனே வந்து நான் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அதில் வந்து கிளியராக எல்லா சாமி சிலைகளும் சூப்பராக எடுத்திருப்பேன். ஸோ அந்த வீடியோ நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கோவிலில் வந்து பெருசாக வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டுட்டாங்க. ஸோ வந்து என்னால் நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியல. ஒரு சிலதை மட்டும்தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். பட் கோவிலுக்குன்னு தனியாக நான் ஒரு vlog போட்டிருக்கேன். அதில் வந்து சூப்பர் கிளியராக எல்லா சாமி சிலைகளும் அழகாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? சாமி பிரசாதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்ஸ்டாவில் 2ஆவதாக கேட்ட கொஷின் வந்து பேரண்டிங்.
ஜென்டில் பேரண்டிங். மோஸ்ட்லி ரீசெண்டாக நிறைய ஃபாலோவர்ஸ் எனக்கு ஆட் ஆகியிருக்காங்க. அவங்கெல்லாம் கேட்குற கொஷின் வந்து, உங்கள் 2 கிட்ஸையும் நீங்கள் வந்து என்கேஜாக வச்சுருக்கீங்க, அழகாக வந்து கொண்டு போகிறீங்க, எப்படி வந்து நீங்கள் வந்து பேரண்டிங் பண்ணுறீங்க, உங்கள் ஜென்டில் பேரண்டிங்கில் கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஜென்டில் பேரண்டிங்கிறது பண்ணுறதே கிடையாது. ஸோ நீங்கள் ஜென்டில் பேரண்ட் தான் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய அட்வைஸை நீங்கள் ஏற்றுக்காதீங்க. நான் பண்ணுறது எல்லாமே உட்காரணும் படிக்க. உட்காரலை அப்படின்னா 4 அடியை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துரும் பிள்ளைங்க. ஏன்னா நம்ம படிக்கும் போது, நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் நம்ம அப்பாலாம் நம்மளை முறைச்சாலே நம்ம வந்து பயப்படுவோம். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் வந்து நம்ம முறைக்கிறோம் அப்படின்னாலே திரும்ப அந்த பிள்ளைங்க நம்மளை பார்த்து முறைக்குதுங்க. ஸோ வந்து ஜென்டில் பேரண்டிங் அப்படின்லாம் வந்து எனக்கு ஒத்து வரல. ஜென்டில் பேரண்டிங் பண்ணுறவங்களாம் பண்ணுறாங்க, ரொம்ப நல்ல விஷயந்தான். நமக்கு ஜென்டில் பேரண்டிங்லாம் செட் ஆகாது. Okay, sharing, okay. Okay, Amma sharing, okay? Vihan sharing, okay? Thank you, Vihan. Welcome. Thank you. பசங்க வந்து சொன்ன பேச்சை கேட்குறாங்க, கேட்கல, இல்லை படிக்க உட்காடுறாங்க, உட்கார மாட்டுறாங்க, இதெல்லாம் கூட 2வது பட்சம்தான். ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட வந்து பிஹேவியர், அதுவும் ஆம்பளை பசங்களை வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிஹேவியர் சொல்லி கொடுக்கணும். எப்படி வந்து கேர்ள்ஸுக்கு வந்து பேட் டச்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறோமோ, பேட் டச் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து கிளியராக வந்து நம்ம பசங்களுக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு கேர்ள்ஸை வந்து பேட் டச் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லும் போதே என் பையன் சொன்ன ஃபஸ்ட்டு விஷயம் வந்து, கேர்ள்ஸே டச் பண்ணக்கூடாதுமா, அது என்னம்மா பேட் டச் அப்படின்னு கேட்டான். கரெக்டு. அவன் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. கேர்ள்ஸை டச் பண்ணி பேசவே கூடாது அப்படின்றத வந்து நம்ம வந்து பாய்ஸ்க்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். கேர்ள்ஸுக்கு நம்ம எவ்வளோ சொல்லிக் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு கண்டிப்பாக பசங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்ம வளர்த்தாதான் ஃப்யூச்சரில் நம்ம பசங்க வந்து ஒரு ஒழுக்கமான பசங்களாக வளருவாங்க. ஸோ ஜென்டில் பேரண்டிங் பண்ணுறீங்களோ இல்லையோ, பசங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளங்க. எஸ்பெஷலி நம்மள மாதிரி ஃபாரினில் இருக்கிற பசங்க வந்து ஸ்கூல்ஸ்லேயும் சரி, வெளியில் வந்து டியூஷனோ இல்லை வெளி இடத்துக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு போகிற இடத்துலையுமே சரி, ஈஸியாக வந்து பேட் வேர்ட்ஸ் கற்றுக்குறாங்க. பேட் வேர்ட்ஸ் கற்றுக்கிறதுங்கிறது நார்மல் வேர்ட்ஸ் பேசுகிற மாதிரியே இப்போ பழகிடுச்சு, எஸ்பெஷலி ஃபாரினில் இருக்கிற கிட்ஸ். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் என்ன விதைக்கிறோமோ அதுதான் வந்து செடியாக வளரும். அதனால நம்ம மேக்ஸிமம் வந்து எப்படி வந்து நம்ம பிஹேவ் பண்ணணும், எப்படி வந்து நம்ம வந்து பேசணும், எதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்றத நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணணும். நம்மளோட கஷ்டங்களும் பசங்களுக்கு சொல்லணும். கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பீரியட்ஸ் ஆகும், அந்த டைமில் அம்மாவால் வயிற்று வலிக்கும், வேலை செய்ய முடியாது, அது எல்லாமே நான் வந்து என் பையனுக்கு வந்து டீச் பண்ணுவேன். என் பையன் வந்து சொல்லுவான், எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா ஸ்டொமக் பெயின் ஆமா, நீ வீடு கூட்டாத, நான் வீடு கூட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ எல்லாமே இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்க்க தான் பசங்க பின்னாடி வந்து எல்லாம் புரிஞ்சு நடந்துப்பாங்க. இப்போ வந்து பீரியட்ஸ்னால் வந்து பேடு, அதை வந்து பசங்களுக்கு டீச் பண்ணக்கூடாது, அதை வந்து சொல்லக்கூடாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. இன்கேஸ் நான் சொல்லும் போதே வந்து இன்னைக்கு அம்மாவுக்கு வயிற்று வலி, அதனால நான் தான் வீடு கூட்டினேன் அப்படிங்கும் போது கூட என்னோட ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து சொன்னாங்க, இதெல்லாம் ஏன் வந்து கிட்ஸுக்கு சொல்கிற அப்படின்னு. இதை வந்து ஆக்சுவலி கிட்ஸுக்கு சொல்லணுங்க, சொல்லி தான் வளர்த்தணும். அப்போ தான் வந்து பசங்களுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து இந்த ஹெல்ப் பண்ணணும், இந்த டைமில் வந்து நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறத வந்து பசங்களுக்கு நம்ம டீச் பண்ணுறோம் இந்த வகையில். அவ்வளோதானே தவிர இது வந்து ஒரு பெருசாக வந்து ஒரு பேட் இம்பேக்டை வந்து கொடுக்காது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு முக்கியமாக கேட்ட கொஷின் என்ன, உங்களுக்கு வந்து துபாயில் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது, நீங்கள் எப்படி வந்து க்ராசரிக்கெலாம் லிஸ்ட் மேக் பண்ணுறீங்க, எப்படி வந்து செலவு பண்ணுறீங்க. இதுக்கு வந்து நான் ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸு சொல்கிறேன். டிப்ஸோ ட்ரிக்ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு பல்க் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ஜான்வரியிலேருந்து அக்டோபருக்குள்ளே வாங்காதீங்க, ஓகேங்களா. நீங்கள் பல்க் ஐட்டம் வாங்கணும் அப்படின்னா நவம்பர் டிசம்பரில் வாங்கிக்கோங்க. எப்பயுமே நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பைரி டேட் வந்து உங்களுக்கு 1 year கிட்டே இருக்கும். நார்மலாக வந்து சர்ஃபு, அப்புறம் வந்து கம்ஃபர்டர், அப்புறம் வீட்டில் யூஸ் பண்ணுற கிச்சன் ஸ்ப்ரே, அப்புறம் டாய்லெட்ரி ஐட்டம், இதெல்லாம் தான் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து பல்க்கு. க்ராசரி ஐட்டம்ஸ் வந்து பல்க்கு. ஸோ இந்த மாதிரி பல்கான ஐட்டம் எல்லாமே நீங்கள் நவம்பர் டிசம்பரில் வாங்குங்க. அப்படி மிஸ் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ரமதான் டைமில் நீங்கள் வந்து வாங்கினீங்க, ஒரு மார்ச் டைம் இல்லைன்னா பிப்ரவரி டைம், ரமதான் டைமில் வாங்கினீங்க அப்படின்னா அப்போ நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். துபாயை பொறுத்த வரையும் ஆஃபர்ஸ்னால் வந்து நவம்பர் டிசம்பர் அண்ட் வந்து ரமதான் டைம். இந்த டைமில் நீங்கள் பல்காக வாங்குற ஐட்டம் எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் நான் பண்ணுறது என்ன அப்படின்னா, க்ராசரி ஐட்டம்ஸ் மேக்ஸிமம் நான் ஊர்லேருந்து கொண்டு வந்துடுவேன். சேமியா பேக்கெட் இருக்கட்டும்,
ஒரு மசாலா ஐட்டமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நான் ஊர்லேருந்து பல்காக கொண்டு வந்துடுவேன். இப்போ ஒரு ஆளுக்கு 30 கிலோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 15 கிலோ தான் மேக்ஸிமம் எனக்கு வந்து 4 பேர்த்தையும் சேர்த்து 15 கிலோ தான் ட்ரெஸ் இருக்கும். மற்ற எல்லா ஐட்டமும் நான் க்ராசரி ஐட்டம் தான் கொண்டு வருவேன். மெயினாக நான் கொண்டு வர க்ராசரி ஐட்டம் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொட்டுக்கல்ல, வரமிளகா, சேமியா பேக்கெட், அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் ஐட்டம்ஸு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஊரை விட இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். மற்றபடி பருப்பு, அரிசி அதெல்லாம் கூட வந்து உங்களுக்கு இங்கே ரேட்டு கம்மி தான். பட் பருப்பு, அரிசியை தவிர மற்ற அனைத்து ஐட்டங்களும் நான் இங்கேருந்து கொண்டு வந்துடுவேன். இந்த டைம் ஊர்லேருந்து வரும்போது நான் வந்து அரிசியை முதற்கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா ரேஷன் அரிசி எடுத்துகிட்டு வந்தேன். ரேஷன் அரிசி வந்து இட்லிக்கு போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து ரேஷன் அரிசி ஒரு 10 கிலோவுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்தேன் ஊர்லேருந்து. இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து மேனேஜ் பண்ணுறேன். வீக்லி எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் பசங்களுக்கு ஸ்நாக்ஸு. இதை தவிர வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் பெருசாக வந்து செலவழியாது. ரொம்ப இல்லாத ரேர் கேஸில் ஏதாவது ஒரு பொருள் வாங்குற மாதிரி இருந்தால் அதை வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும் வீக்லி க்ராசரி ஐட்டம்ஸில். மற்றபடி வெஜிடபிள்ஸ்லாம் வந்து அன்றாட நம்ம சாப்பிட்றது தான். ஸோ அது வாங்கி தான் ஆகணும். நான் வந்து ஒரு 250 திர்ஹாம்ஸ் அந்த மாதிரி வந்து ஒன்ஸ் வந்து ஷாப்புக்கு போனால் செலவாகுது அப்படின்னா அது வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு வரும். எனக்கு 2 வீக்ஸில் வந்து நடுவில் வந்து பால், தயிர்லாம் காலியாச்சுன்னா அது தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். 10 திர்ஹாம்ஸ் 15 திர்ஹாம்ஸ்ன்னு கொடுத்து. அது தவிர வேறு எதுவும் பெருசாக வந்து எனக்கு வந்து செலவழியாது க்ராசரி ஐட்டம்ஸ்க்கு. மேக்ஸிமம் சொன்ன கொஷின்ஸ்லாம் வந்து நான் சொல்லிட்டேன் ஆன்சரு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஏர்லி மார்னிங் குக்கிங் வர்றது தான். அது யூஸ்வலாக வர்றது நான் ஷார்ட்ஸில் நிறையா டைம் சொல்லிட்டேன். குக் பண்ணி தான் ஆகணும். நம்ம இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இங்கே ஹஸ்பண்ட் கூடயே பக்கத்துலேயே இருக்கோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து குக் பண்ணி கொடுத்து தான் ஆகணும். அவங்க காலையில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வராங்க அப்படின்னா நமக்கு வந்து வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு நம்ம ஃபேமிலியோடு இருக்கணும் அப்படின்னு தான் நம்மளை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ வந்து நம்ம குக் பண்ணி கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதை வந்து வேறு எதுவும் வந்து மாற்றுக்கருத்து கிடையாது. ஸோ அதை நிறைய நான் பேசிட்டேன். குக் பண்ணுறதை பற்றிலாம் நிறையா ஷார்ட்ஸ் வீடியோவில் பேசிட்டேன். ஸோ வந்து நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி குக் பண்ணி கொடுத்தா ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்லபடியாக சம்பாரிச்சு நம்மளையும் பார்த்துப்பாங்க, நம்ம பசங்களையும் பார்த்துப்பாங்க, குடும்பத்தையும் நல்லபடியாக பார்த்துப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வீட்டில் இருக்கோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி குக் பண்ணி கொடுக்கலாம். இல்லை நம்மளும் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஷேர் பண்ணி ஒர்க்கை வந்து ஹெல்ப் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து லைஃப்பை வந்து ரன் பண்ணிக்கணும். அவ்வளோதான். வேறு ஒன்றும் இதில் வந்து பெருசாக வந்து பேசுகிறதுக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஈவினிங் வந்து ஒரு மாதிரி என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஐட்டம்லாம் வந்து ரொம்ப மோசமாக கிடந்தது. க்ளீன் பண்ணி தட்டி வைக்கும் போது தான் ஒரு 2-3 நாள் அதில் உள்ள ஐட்டம்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் திரும்ப வேதாளம் முருங்கை மரம் ஏறின மாதிரி ஒன்றும் செய்ய மாட்டோம். ஸ்கின் கேர் தான் வந்து நான் அதிகமாக வச்சுருப்பேன். மேக்கப் ஐட்டம்ஸை பொறுத்த வரையும் எனக்கு வந்து பெருசாக வந்து மேக்கப் ஐட்டம் இருக்காது. பட் வந்து ஸ்கின் கேர் பண்ணிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நிறையா என் ஃபேஸில் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போ வந்து இதே நான் வந்து 20ஸ்ல பண்ணியிருந்தா வந்து இன்னும் நல்லா ஃபேஸ் வந்து நல்லா இருந்திருக்குமோ, விட்டுட்டோமோ அப்படின்ற ஃபீல் எனக்கு இப்போவுமே இருக்குது. 30s ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து தோணுது. அதோட நம்ம சரௌண்டிங்ஸ் வந்து அப்படி இங்கே இருக்கிறவங்களாம் வந்து அழகாக அவங்கள வந்து ரொம்ப கேர் பண்ணி அழகாக வந்து அவங்கள வச்சுக்கிறாங்க, செல்ஃப் கேர் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து நமக்கும் ஆசையாக இருக்குது. ஸோ நம்மளும் செல்ஃப் கேர் பண்ணிப்போம். வீட்டில் தானே இருக்கோம். அவங்களாவது வேலைக்கு போயிட்டு வந்து செல்ஃப் கேர் பண்ணுறாங்க, நம்ம வந்து வீட்டில் தானே இருக்கோம், நம்மளை கேர் பண்ணிக்கிறதுல என்ன அப்படின்ட்டு இப்போ வந்து நிறையா வந்து ஸ்கின் கேர் பண்ணி டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. என்னோடய ஃபேஸே வந்து டிஃப்ரென்ஸ் கொடுக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து வீட்டில் இருந்தால் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாதா, இல்லை வீட்டில் தானே இருக்கோம், வீட்டில் என்ன நமக்கு வேலையே இல்லையா அப்படிலாம் கிடையாது. வீட்டில் வந்து நமக்கு அதிகமாக வேலை இருக்குது. பசங்களை பார்த்துக்கிறது, சமைக்கிறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது, வீட்டை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அதிகமாக உமன்ஸ் தலையில தான் விழுது. வீட்டில் வந்து சின்ன சின்ன ஹெல்ப் வந்து ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், பண்ணணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ வாங்க என்னெல்லாம் ப்ராடக்ட் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் சீரம் andalou.com. இந்த ப்ராடக்ட் வந்து போர்ஸ்லாம் இருக்கும்ல ஸ்கின்ஸில், கிளியர் ஸ்கின் கொண்டு வரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபார்மசி ப்ராடக்ட். இதை நீங்கள் காலையிலையும் நைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீரம் பிம்பிள்ஸ் வந்துட்டு போன தழும்புகள், மார்க்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து டாட் அண்ட் கீயோட சீரம். இந்த பிராண்ட் வந்து நான் என் தங்கச்சிக்கிட்டேருந்து சுட்டது. எல்லா ஸ்கின் டைப்ஸும் இந்த பிராண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இது ஜஸ்ட் விட்டமின் சி ஒரு பிரைட்டனிங் சீரம். நெக்ஸ்ட் வந்து த ஆர்டினரி, த பெஸ்ட் சீரம். நயசினமைட் சீரம் தான் நான் யூஸ் பண்ணுறது. ரொம்ப நல்லா இருக்குது. காலையிலேயே நைட்டு யூஸ் பண்ணலாம்.
ஃபேஸ் சீரம்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஹேருக்கு பில்கிரீம். இது நான் இப்போ வாங்கின சீரம் தான், கொரியன் பிராண்டு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு 3 டைம்ஸ் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். நைட்டு வந்து நம்ம நல்ல ரூட்ஸில் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு காலையில் ஏஞ்சி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல ஹேர் க்ரோத்துக்கு ஒரு பெஸ்ட்டு சீரம். நான் இப்போ தான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து அடுத்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு உங்களுக்கு நான் ரிவ்யூ தரேன். நெக்ஸ்ட் 2 ப்ராடக்ட் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கினது. கல்பமாரதி தைலம். இந்த தைலம் வந்து பிம்பிள்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும், போர்ஸ் எல்லாம் வந்து கிளியராக டீப் க்ளீன் பண்ணும். நீங்கள் நைட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தூங்கிடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குங்குமாதி தைலம். ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டு. ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 ட்ராப்ஸ் எடுத்து ஃபேஸு நெக்கு எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் வாட்டர். நீங்கள் டோனராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டோனர் வந்து விஷ்கேர் பிராண்டு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோஸ் வாட்டர் பிராண்ட் அப்படின்னா அது வந்து விஷ்கேர் தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து ஆல்மண்ட் ஆயில். இந்த ஆயில் வந்து நம்ம வந்து ஃப்ரிஸி ஹேர் அப்படி இல்லைனா ட்ரை ஹேராக இருந்துச்சுன்னா வந்து நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய். இது வந்து ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுருக்கும், க்ளோயிங் கொடுக்கும். ஸோ ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கடுக்காய் பொடி, முல்தானி மெட்டி. கடுக்காய் பொடி வந்து விஜே சங்கீதா அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு வாங்கியிருந்தேன். பிம்பிள்ஸ் வந்த மார்க்ஸ் போயிடும், நல்ல கிளியர் ஸ்கின் கொடுக்கும். கடுக்காய் பொடியோட ரோஸ் வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுருந்து. அப்புறம் முல்தானி மெட்டியே க்ளோயிங்காக இருக்கும் ஸ்கின்னு. ஸோ அப்பப்போ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ், அப்புறம் வந்து லிப்ஸ்டிக்ஸ், அப்புறம் வந்து கொஞ்சம் 1-2 லிப் பாம், அவ்வளோதான். அப்புறம் மை வந்து நான் டேஸ்லர் யூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா ஹிமாலயா யூஸ் பண்ணுவேன். ரெண்டுமே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து கோம் வந்து நான் மேக்ஸிமம் வந்து இந்த ப்ரௌன் சீப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இது எல்லாமே வந்து நான் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு செட் ஆகும். மற்றபடி வந்து நிறைய ப்ரெஷஸ் டைப்லாம் வந்து இங்கே துபாயில் நிறையா விற்கும். அதெல்லாம் நான் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. சிக்கு உடைக்கிறதுக்கு, நார்மலாக சீவரத்துக்குன்னு ப்ரௌன் சீப்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நான் வாங்கி யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் என்னோட மாய்ஸ்சரைசர் பொறுத்தவரையும் 2 ப்ராடக்ட் வந்து நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ புதுசாக இன்னொரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். எமுலைன் மாய்ஸ்சரைசர் வந்து ஃபார்மசி ப்ராடக்ட்டு. சிரவி அண்ட் பான்ஸ் மாய்ஸ்சரைசர் ரெண்டுமே வந்து சூப்பரான மாய்ஸ்சரைசர். ரீசெண்டாக என் காலில் வந்து ரொம்ப மோசமாக வெடிப்பு வருது, ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ அதுக்கு நான் வந்து இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுறது வந்து டாக்டர் ஸ்கோல்ஸ்ன்ற பிராண்ட்லேருந்து 2. ஒன்று வந்து லோஷன், ஃபுட் க்ரீம், அது இன்னொன்று வந்து இந்த கிராக்லாம் போகிறதுக்கான க்ரீமு. இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீனில் வந்து நான் டெர்மா ப்ளஸ் அண்ட் டாக்டர் ஷித். டெர்மா ப்ளஸோட டாக்டர் ஷித் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெஸ்ட் சன்ஸ்க்ரீன் என்னை பொறுத்தவரையும். நெக்ஸ்ட் வந்து வித்யுத் விஹானோட சன்ஸ்க்ரீன் அண்ட் ஹைட்ரேட்டிங் க்ரீம் வந்து முஸ்தலா பிராண்டு. இதை தவிர கிட்ஸுக்கு வந்து சென்ட்டு யூஸ் பண்ணுறேன், அதுவும் முஸ்தலா பிராண்டு தான். அப்புறம் மாய்ஸ்சரைசர் வந்து செட்டஃபில் பிராண்டு. இது 2 யாரோடதுமா? விஹானோடதா? லோஷன் யாரோடது? விஹான் லோஷன். ஓகே. நெக்ஸ்ட்டு மெயினாக வந்து கிளைகோ6 வந்து கிளைகாலிக் ஆசிட் பொறுத்தவரையும் வந்து 12 யூஸ் பண்ணாமல் 6 யூஸ் பண்ணுங்கள். 12 வந்து ரொம்ப ஹெவி. ஸோ பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். கருப்பாக இருக்கிற கழுத்தெல்லாம் வந்து சேஞ்சஸ் பண்ணும். ஸோ நைட்டு வந்து நம்ம வந்து நெக்கில் வந்து கருப்பு இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எவலைன் பிராண்டோட சன்ஸ்க்ரீன் ரொம்ப ஒன்றும் சூப்பர்லாம் இல்லை. சூப்பர்னு சொல்கிறத விட ஒரு மாதிரி ஒயிட் பேச்சஸ்லாம் நிறையா இருக்குது ஃபேஸில். ஸோ அதை நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது அந்த சன்ஸ்க்ரீனு. நெக்ஸ்ட் வந்து என்னோட நெய்பர், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவங்க வந்து ஒரு கண்ட்ரி போயிருந்தாங்க அஃபிஷியல் ஒர்க்குக்காக, ஆஃபீஸ் ஒர்க்காக. அப்போ ஒரு சில மாய்ஸ்சரைசர், அப்புறம் வந்து ஃபேஸ் பேக்கு, இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபேஸ் வாஷ்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் வேணால் காமிக்கிறேன். என்கிட்ட நிறைய ஃபேஸ் வாஷஸ் வச்சுருக்கேன் நான். ஸோ வந்து அதை நான் இன்னொரு வீடியோவில் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்றத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் மாஸ்க் கூட அவங்க கொடுத்துருந்தாங்க, நான் போடாமல் வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கும்போது போட்டுக்கலான்னு பத்திரமா வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அண்டர் ஐ ஜெல் வந்து நான் வந்து அரோமா மேஜிக் யூஸ் பண்ணுறேன். இது என்னோட 3rd டியூபு.
அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போது நிறையா, அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து லிவான் பிராண்ட் வந்து நமக்கு வந்து ஃப்ரிஸி ஹேர்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஹேர் சீரம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் வந்து என்னோட வந்து ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது தான். ஃபேர் அண்ட் லவ்லி மாரியே வந்து இந்த மியா காஸ்மெட்டிக்ஸ்னு ஒரு பிராண்டு, இதுவுமே என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ எல்லாமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ட்ராயர்ஸ்லாம் வந்து நீட்டாக ஆர்கனைஸில் தான் இருந்தது. ஓரளவு ரொம்ப வந்து கிளம்ஸியாலாம் இல்லை. பட் வந்து அந்த மேலே வந்து டாப்பில் வந்து நான் வைக்கிற அந்த பாக்ஸஸ்லாம் வந்து கண்ணாம்னான்னு இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நீட்டாக தொடச்சி க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணோன்னு தான் இப்போ பார்க்க வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு வந்து ட்ராயர் வந்து ரொம்ப கம்மின்றதுனால நான் வந்து எல்லாமே உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி வைக்க முடியாது. ஸோ மேலே இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா தான் வந்து அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். கீழே இருக்கிற இந்த பேக் எல்லாமே நான் வந்து ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது எல்லாத்தையும் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ அது எல்லாமே நான் கடைசி ட்ராவில் வச்சுருப்பேன். இந்த ட்ராவலிங் கிட் வந்து தனித்தனியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு விலாகில் வந்து கிளியராக காமிக்கிறேன். இப்படி தான் இப்போ என்னோட பிளேஸை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பெருசாக ஆர்கனைசர் வாங்கியும் ஆர்கனைஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம ஏதாவது DIY பாக்ஸஸ் வச்சு கூட நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம். பட் டெய்லி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நல்ல வந்து ரிசல்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு எல்லாரோட வாட்சஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். வாட்செல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து வுட்டில் வந்து ஒரு ப்ராடக்ட் இருந்தது வீட்டில். இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது எடுத்துக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் வாட்ச் எல்லாத்தையும். ஸோ இப்படி தான் வந்து நான் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் எவ்ரிஒன், டேக் கேர், பாய்.